Hi guys, hearty welcome for my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல கைன்மாஸ்டர் பத்தின ஒரு எடிட்டிங் தான் பார்க்க போறோம். அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். சோ வந்து கைன்மாஸ்டர் டவுன்லோட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வீடியோ நான் போட்டுருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண போகிற இந்த எடிட்டிங்க்கு 16:9 எனக்கு தேவைப்படுது, அதை நான் கொடுத்துக்கிறேன். மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எம்டியாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணி டிக் ஆப்ஷனுக்கு கொடுத்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு சாங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கை நான் சூஸ் பண்ணிவிட்டேன். அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம். லேயர் ஆப்ஷனில் போய்க்கோங்க. மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பார்டர் பேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் பேஜ். இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி லெஃப்ட் சைட்லேருந்து வச்சுக்கிட்டேன். ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இதை. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இடத்துல. லேயர் ஆப்ஷனில் போய்க்கோங்க. மீடியாவுக்குள்ளே போய்க்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டு. இதை வந்து அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு க்ராப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு க்ராப் ஆகும்போது கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் க்ராப் பண்ணணுமோ அவ்வளோ க்ராப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக வந்து பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அது அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஜூம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. சென்ட் டு பேக் கொடுத்தீங்க அப்படின்னா பார்டர் பேஜுக்கு பின்னாடி வந்து அது போயிடும். இப்போ வந்து நீங்கள் அந்த க்ராப் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ராப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பார்டர் பிஎன்ஜிக்குள்ளே செட் ஆகிற மாதிரி நான் வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்களும் வச்சுடுங்க. அண்ட் அகைன் வந்து லேயர் ஆப்ஷன் டேப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து கரெக்டாக சேம் அதே மாதிரி வந்துட்டு க்ராப் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு க்ராப் பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸில் வச்சுக்கோங்க. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு செட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டேன். அந்த 3 டாட் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பேக்வர்ட் கொடுங்க. சென்ட் பேக்வர்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டுக்கு பின்னாடி வந்து அது போயிடும். இப்போ டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வால்யூம்குள்ளே போய் மியூட் பண்ணிவிடுங்க. மியூட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி விட்டு பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நமக்கு வந்து இமேஜ் வந்து கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆகலை. ஸோ நீங்கள் இப்போ வந்து அகைன் அந்த க்ராப் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அதுன்னு செட் பண்ணி முடிச்சாச்சு. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியுது நம்ம வந்து அக்யூரேட்டாக வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி க்ராப் பண்ணி ஒரு வேளை செட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இந்த வந்துட்டு அகைன் வந்து லேயர் ஆப்ஷன் டேப் பண்ணுங்கள். மீடியாவுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நீங்கள் அதே இமேஜ் தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, உங்களுக்கு எந்த இமேஜ் வேணும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே இமேஜ் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிட்சிங் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி ஃபுல் கொடுத்துருங்க. ஃபுல் கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த 3 டாட்டை வந்து டேப் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. சென்ட் டு பேக் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு பேக்கில் போயிடும். அண்ட் இப்போ வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. காய்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்கவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அட்ராக்டிவாக வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரே இமேஜ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை, நீங்கள் வேறு இமேஜ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் அகைன் லேயர் ஆப்ஷன் டேப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போய்க்கோங்க. அகைன் நீங்கள் டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டு. இந்த பாக்ஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு ஃபுல் கொடுங்க. ஃபுல் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகும். ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தான் வேணுமோ நான் வந்து ஜூம் பண்ணிக்கிட்டேன். வால்யூம்க்கு மியூட் பண்ணிவிடுங்க. அண்ட் சேம் இதே மாதிரி வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வெல்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அண்ட் வந்துட்டு அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருப்பதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தா சென்ட் பேக் கொடுத்துருங்க. சென்ட் பேக் கொடுத்து முடிச்சுட்டு அகைன் டேப் பண்ணிட்டு பிரிங்க் ஃபார்வர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் பெரிய இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது முன்னாடி மட்டும் வந்துடும். முன்னாடி இருக்கிற அந்த ரோஸ் கலர் டெம்ப்ளேட் மட்டும் உங்களுக்கு வராது. இது இப்போ உங்களை அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா காய்ஸ் உங்களுக்கு பின்னாடி ஒரு டெம்ப்ளேட்டு முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் பார்க்க வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக வந்து உங்களுக்கு இது இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்டர் பேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அகைன் லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. மீடியாவுக்குள்ளே போய்க்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் பேஜ். இந்த ஸ்பிட்சிங் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் கொடுத்துக்கோங்க. அண்ட் அப்படியே கீழே அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிவிடுங்க. அண்ட் கீழே வந்து ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிவிட்டு பில்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து நீங்கள் ஓவர்லே கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஃபிட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஃபிட் ஆகுது, ஓவர்லே நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து பர்த்டேக்கு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் லேயர் ஆப்ஷன் டேப் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே போய் நீங்கள் ஹாப்பி பர்த்டே இல்லை அவங்களோட நேம் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டேன். ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இன் அனிமேஷன் போய்ட்டு உங்களுக்கு அனிமேஷன் கொடுத்துக்கோங்க அண்ட் அவுட் அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் வந்து சென்டரில் வந்து உங்களுக்கு ஓவரால் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்ட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஓவர்லே கொடுத்துக்கோங்க. ஆப்ஷன் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு பேசிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காஷன் பிளர், வந்து மொசைக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு காஷன் பிளர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள். அண்ட் வந்துட்டு கீழேயுமே வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் டேப் பண்ண பிரிங் ஃபார்வர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தான் தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பின்னாடி இருக்க இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு பர் ஆகிடுச்சு. இப்போ உங்களை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அமேசிங்கான ஒரு எஃபெக்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்துட்டு இப்போ நம்ம ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி டால் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.